ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம அவுலை வச்சு ஒரு அவுல் புட்டு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இது டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ஈஸியான ரெசிபி தான். இதுக்கு நம்ம அவுலும் துருவின தேங்காய், ஒயிட் சுகர் எடுத்துருக்கோம். ஒயிட் சுகர் நீங்கள் வேணாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் போல் ஒயிட் சுகர் நான் சேர்த்துக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஒரு தவாவை எடுத்து அது தண்ணி, எண்ணெய் எதுவுமே சேர்க்காமல் வெறுமனே நம்ம அவுல் மட்டும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம். அது கலர் எதுவுமே சேஞ்ச் ஆகிடாமல் ஓரளவுக்கு இந்த மாதிரி நீங்கள் இதை வறுத்து எடுத்துக்கோங்க. நம்ம இதை வறுத்து எடுத்துட்டு இந்த ஹீட் எல்லாம் குறைஞ்சதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு இதை நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நீங்கள் ரொம்ப நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறாமல் ஒரு அளவுக்கு இந்த பதத்துக்கு நீங்கள் இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பதத்துக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு அதை ஒரு மிக்சிங் பவுலில் போட்டு நீங்கள் மாற்றிக்கங்க. இது நம்ம இப்போ புட்டு செய்கிறதுக்கான தண்ணியை இந்த மாதிரி ஹீட் பண்ணி வச்சிடலாம். நம்ம இந்த அவுல் மாவில் எந்த ஒரு இனிப்பு செஞ்சாலுமே நம்ம கொஞ்சோண்டு சால்ட்டு சேர்த்துக்கிறணும். அதுக்கு தான் நான் ஒரு பிஞ்ச் அளவு நான் சால்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வார்ம் வாட்டரை எடுத்து நம்ம நல்லா தெளித்து நம்ம புட்டுக்கு எப்படி மாவு பிசைவோமோ அதே மாதிரி நீங்கள் இந்த அவுல் மாவையும் நீங்கள் இந்த மாதிரி கட்டி இல்லாமல் உதிரியாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது ரொம்ப ஈஸி. நம்ம அரிசி மாவு புட்டு எப்படி பண்ணுறோமோ அதே மெத்தட் தான். என்ன நம்ம அரிசி மாவுக்கு பதிலாக நம்ம அவுல் சேர்த்து பண்ணுறோம். இந்த பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு இதை வேக வைக்கிறதுக்கு நம்ம இட்லி பாத்திரம், உங்கள் வீட்டில் என்னென்ன ஸ்டீம் இருக்கோ அந்த ஸ்டீம் பாத்திரத்தில் நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இட்லி பாத்திரத்தில் இப்போ நான் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். இது டக்குன்னு வெந்துடும். ஏன்னா அவுல்ன்றனால நம்மளுக்கு டக்குன்னு இது வெந்துடும். ஒரு 10 நிமிஷம் இருந்தாலே போதும், நல்லா வெந்து வந்துடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது நல்லா வெந்து வந்துருச்சு. நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் அந்த ஹீட்லாம் ஆறுனதுக்கப்புறம் ஒரு பவுலில் போட்டு அதில் நம்ம தேவையான என்னென்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னா ஒயிட் சுகர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். இதுக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி சேர்த்துக்கோங்க. துருவின தேங்காய், அவ்வளோதான். இதை ரெண்டுமே இருந்தாலே போதும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அவுல் புட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி பவுல் எடுத்து உங்கள் கிட்ஸு எல்லாத்துக்குமே கொடுங்க. அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஒயிட் சுகர் வேணான்றவங்க நீங்கள் கருப்பட்டி இதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி டக்குன்னு செய்யக்கூடிய ஃபுட் ரெசிபி வேணும் அப்படின்னா என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ எல்லாம் அடிக்கடி வரும். தேங்க்யூ.